இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஏடிஎம்கேவை சேர்ந்த எல்லா உறுப்பினர்களும் சட்டப்பேரவை விட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. எதுக்காக வெளிநடப்பு பண்ணாங்க? அதுக்கான காரணம் என்ன? அவங்க வைக்கிற அந்த கேள்வி நியாயமான கேள்வியா? யாரு பக்கம் தப்பு? என்ன சொல்ல வராங்க? எதுக்காக இந்த பிரச்சனை? அப்படிங்கிற ஒரு டீடைல்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா தான் அந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது என்னது அப்படின்னா, மேகதாது அணை தொடர்பா எதிர்ப்பு தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றணும்ல, அதுல என்ன புதிதா ஒரு வார்த்தை சேர்த்திருக்கீங்க? தனி நடுவர் மன்றம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கீங்க. இது எப்ப சேர்த்தீங்க? இதுக்கான காரணம் என்ன? இது சட்டப்பேரவைக்குள்ள சேர்க்கப்பட்டுச்சா, தனியா சேர்க்கப்பட்டதா? அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, மேகதாது அணை எதிர்ப்புக்கான கேள்வி கிடையாது. மேகதாது அணை ஏன் எதிர்க்கிறீங்க? அது எதுக்க கூடாது, அது கட்டினா கட்டிட்டு போகட்டும், அந்த மாதிரியான கேள்வி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டப்பேரவை எல்லாருமே ஒரு மனதா மேகதாது அணை கட்டுவதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றோம். ரைட்டா? அந்த தீர்மானத்தோட அசல் தீர்மானம் அந்த இதுல படிக்கிறப்ப அதுக்கும் ஃபைனலா கடைசியா வெளியான அந்த ஒரு இதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ட்ரிபியூனல்ங்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்திருக்கீங்க. அது யார் சொல்லி சேர்த்தீங்க? எதுக்காக சேர்த்தீங்க? இது எங்க வச்சு இந்த தீர்மானத்தை ஆட் பண்ணீங்க? திருத்தத்தை எங்க வச்சு ஆட் பண்ணீங்க? சட்டப்பேரவைக்குள்ள வச்சு ஆட் பண்ணீங்களா, வெளியே வச்சு ஆட் பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில வந்த கொஞ்ச நேரத்திலேயே திருவள்ளூர்ல ஒரு தனியார் தொழிற்சாலையில அம்மோனியா வாயு அந்த லீக் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுக்காக தொழில்துறை அமைச்சர் அது சம்பந்தமா அவரோட அறிக்கையை ரீட் பண்ணாரு. அது சட்டப்பேரவையோட விதி 110 படி அவங்க வாசிச்சாங்க. இந்த சட்டப்பேரவை விதி 110 என்ன அப்படின்னா, ஒரு அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ ஒரு விஷயத்து மேல இல்ல ஏதாவது திட்டத்து மேல ஒரு அறிக்கையை வாசிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த வாசிச்சு முடிச்ச பிறகு அந்த அறிக்கையை அவங்க ஃபுல்லா முடிச்ச பிறகு அதுல விவாதம் பண்றதுக்கு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. பொதுவா ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க எதுனா விவாதம் பண்ணுவாங்க மாத்தி மாத்தி எல்லாருமே. அப்படி இந்த மாதிரியான நேரத்துல விவாதம் நடக்காது. ஏன்னா கேள்வி நேரம் கிடையாது, விவாதம் கிடையாது அப்படிங்கிறத பயன்படுத்தி 110 பயன்படுத்தி அவங்க பேசினாங்க. ஆனா அவங்கள பேசவே விடல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்கள் தரப்பின ஏடிஎம்கே சேர்ந்த எல்லாருமே இந்த கேள்விதான் கேட்டுட்டே இருந்தாங்க. இதுக்கான காரணம் விளக்கம் கூறுங்க எங்களுக்கு, இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இதுக்கு சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் பேச டைம் தரேன், உங்களுக்கு பேச டைம் இல்லைன்னு சொல்லல, ஒரு 11 பேர் கிட்ட இன்னைக்கு பேச இருக்கிறாங்க, கண்டிப்பா இன்னைக்கு நாள் முடியக்கூடிய உங்களுக்கான டயத்தை நான் கொடுக்குறேன் பேசுறதுக்கு, கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப அந்த மேகதாது அணையை பத்தி தான் கேட்கிறாங்க. இதுக்கு சபாநாயகர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேகதாது அணைக்கு ஆளும் கட்சி முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்திற்கு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒரு மனதா எல்லாரும் ஆமுன்னு சொன்னீங்க. அதனால அந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றோம். இப்ப அது ஏன் இது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறது எப்படி இதா இருக்கும்? அப்படி இருந்தாலும் நீங்க என்கிட்ட கொடுத்திருக்க அந்த உரிமை மீறல் அப்படிங்கிற அந்த நோட்டீஸ நான் கன்சிடர் பண்றேன், கன்சிடர் பண்ணி என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றபடி அந்த ஆங்கிள் யோசிச்சோம் அப்படின்னா, சட்டப்பேரவைக்குள்ள ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ இந்த மாதிரியான தீர்மானம் கொண்டு வருவாங்க. அது சட்டப்பேரவை உறுப்பினர்களால் விவாதிக்கப்படும். எல்லாருமே மாத்தி மாத்தி அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்றப்ப சட்டப்பேரவை சேர்ந்த எந்த உறுப்பினர்னாலும், அது எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய சில திருத்தங்கள், இந்த விஷயத்த நீங்க ஆட் பண்ணுங்க, இப்படி நீங்க அதுல சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற பட்சத்துல அதை ஆளும் கட்சி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தீர்மானத்துல அவங்க சொன்ன திருத்தத்தையும் சேர்த்து அதை ஃபைனல் பண்ணுவாங்க. அப்படி இது பண்றது வழக்கம். அப்படி பண்றப்ப ஆல்ரெடி ஜூன் 19 நடந்த அந்த தீர்மானம் நிறைவேற்ற அந்த இதுல இப்படி ஒரு விஷயம் வரவே இல்லை. இது என்ன தீர்மானம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருத்தம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நதிநீர் தகராறு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் மூலமா தனி நடுவர் மன்றம் அமைக்கணும், மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக ஒரு தனி நடுவர் மன்றம் அமைச்சு அவங்க இதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதை ஃபைனலா ரிலீஸ் பண்ண அந்த ஒரு தீர்மானத்துல அந்த வார்த்தை இருக்கு. இந்த திருத்தம் எங்க வச்சு கொண்டு வந்தீங்க அப்படிங்கறதுதான்
ஏடிஎம்கேவோட கேள்வி. ஓகேவா? இது வந்து எங்க வச்சு சட்டப்பேரவைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, சட்டப்பேரவையோட குறிப்புகள் இருக்கும். இப்ப சட்டப்பேரவைக்குள்ள யாரு என்ன பேசினாலும் சரி, சட்டப்பேரவைக்குள்ள இன்னைக்கு நடந்துச்சுல, இன்னைக்கு ஜூன் 24 நடந்துச்சுல, அதுல பேசினவங்க எல்லாரோட அவங்க என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க, எல்லா ரெக்கார்டுமே ஒரு எழுத்துப்பூர்வமா ஒரு ஒரு பேப்பரா, ஒரு ஹார்ட் காப்பியா சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை செயலாளர், சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது, அதிகாரிகள். அவங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு ஜூன் 22 இவங்க உரைய ஆரம்பிச்சாங்க, கடைசியா இவங்க முறை முடிச்சாங்க, என்னென்ன வார்த்தைகள் பேசினாங்க, இவ்வளவு நேரம் பேசினாங்க அப்படிங்கிற மொத்த விளக்கமும் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ஒரு ஹார்ட் காப்பியா கொடுப்பாங்க. இது இருக்கும். அதுல இது இல்ல. அதுல வந்து இது இல்ல. உதயநிதி ஸ்டாலின் எப்ப இந்த திருத்தத்தை பரிந்துரைச்சாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கேள்வி. பொதுவா அந்த இடத்துக்குள்ள வச்சு திருத்தங்கள் கொண்டு வராங்க, அந்த திருத்தத்தை ஆளுங்கட்சி ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. இது எங்கேயோ இது பண்ண தீர்மானத்தை திருத்தத்தை வந்து இப்ப ஆட் பண்ணி பண்றது எங்களுக்கு என்ன மரியாதை, எங்க வச்சு சொன்னாங்க, அதுக்கான விளக்கம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. திரும்ப திரும்ப அவங்க கேட்கவும் ஜேசிடி பிரபாகர் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஒரு மனதா சொல்லிதான் இது பண்ணீங்க. அதை இங்க பேசுறதுக்கான மேகதாது அணை எதிர்ப்புக்கான தீர்வா நிறைவேற்றியாச்சு. இனிமே அதை பேச முடியாது அப்படின்னு சொன்னவும் தான் இவங்க வந்து எதிர்கட்சிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது சட்டப்பேரவைக்குள்ள. மக்களோட குறைகளை, மக்களோட உரிமையை மீட்கிறதுக்கு நாங்க பாடுபடுறோம், அது பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே சேர்ந்த எல்லாருமே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வெளியான அந்த ஒரு அசல் தீர்மானத்துக்கும் ஃபைனலா வெளியான தீர்மானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுல ட்ரிபியூனல் வார்த்தை, அந்த நடுவர் தனி நடுவர் மன்றம் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்திருக்காங்க. ஆனா அவை குறிப்புல என்ன இருக்கு அப்படிங்கிறது அபிஷியலா எங்கேயும் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. அது வந்தாதான் தெரியும். இன்னொன்னு ஏடிஎம்கே தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு இது இருக்குல்ல, உரிமை மீறல் பிரச்சனை, அந்த பிரச்சனையை சபாநாயகர் அவர்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணி என்ன பண்றாங்க அப்படிங்கிறத மாறப்போகுது. இந்த காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏடிஎம்கே சேர்ந்த மற்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவை வெளியிட பண்ணியிருக்காங்க. அவங்களோட இது வந்து மேகதாது அணையை வந்து தீர்மானத்துக்கு எதிரானது கிடையவே கிடையாது, எதிர்ப்பு தீர்மானத்துக்கு எதிரானது கிடையாது. இந்த வார்த்தையை நீங்க எங்க வச்சு சேர்த்தீங்க? சட்டப்பேரவைக்குள்ள சேர்க்கல. சட்டப்பேரவையில இது நடக்கவே இல்லை, எங்க வச்சு பண்ணீங்க, அதுக்கான விளக்கம் கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட கேள்வி. அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கலன்னு வெளியே கிளம்பிட்டாங்க. இதுதான் நீங்க நடந்தது. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.